சேட், அவர் எப்படி இருக்காரு? போலீஸ்காரங்க அவரை அடிச்சாங்களா? அதெல்லாம் அடிக்கல, சும்மா உட்கார வச்சிருக்காங்க. வாங்க. எனக்கு நான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறத்த செய்வாங்க. நான் அப்பவே சொன்ன உங்ககிட்ட குப்பனை போய் பாருங்கன்னு. நீங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? யாருமா அது? இதெல்லாம் உங்க வீடு நினைச்சிட்டீங்களா? சார், இவங்க அவரோட ஒய்ஃப் சார். அப்படியா? ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் புலம்ப கூடாது. 4 வார்த்தை பேச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. உங்க கோபதாபத்தை விட்டுட்டு குப்பம் குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருந்தாலே போதும். அவர் உங்களுக்கு நன்றி உள்ளவராவே இருந்திருப்பாரு. போதும், நிறுத்துறியா? நான் ஜெயில போய் அவனை பார்த்து பேசினா இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? அப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவரை ஜெயில போய் பாத்தீங்களா? நீங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமாமா அந்த அண்ணன் அப்படி நடந்துக்கிட்டாரு? அண்ணனும் அண்ணன் தெரியும். அப்படியே 2 பேரும் ஒட்டி பிறந்தீங்களா? அண்ணனும் ஐயோ ராஸ்கல். நான் ஜெயில போய் அவனை பார்த்து பேசும்போது என்னெல்லாம் பேசினா தெரியுமா? என்னன்னைக்கு எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு சொன்னான். அவன் குழந்தைங்க பேர்லாம் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டுருக்கான். பேங்க் பாஸ்புக்லாம் வேற எடுத்து காமிச்சேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டான். திடீர்னு இப்படி மாறிட்டான். இதுக்கு மேல வேற என்ன பண்றது? இத்தனை நாளா எனக்கு வாழாட்டிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பக்கம் 2 எலும்பு துண்டு அதிகமா போட்டதும் அவங்க பக்கம் வாழாட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த நமச்சிவாயத்துக்கும் எம்எல்ஏக்கும் வேலை போயிட்டான். வரேன், முதல்ல நான் வெளியே வரேன். வந்த உடனே அவனை என்ன பண்றேன் பாரு. அவன் கதை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். ஹலோ மிஸ்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு என்ன பேசுற? எங்களே சாட்சியா வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்டவன் கதையை முடிக்கிறேன்னு சவால் விடுறியா? ஏன் ஆக்சிடென்ட் கேஸ்ல உள்ள வந்தது பத்தாதா? கொலை கேஸ்ல புக் பண்ணி காலம் பூரா கம்பி எண்ணெய் வச்சிருவேன். ஜாக்கிரதை. சார் ப்ளீஸ், அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு, அதை பெருசா எடுத்துக்காதீங்க சார். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைங்க. அரெஸ்ட் பண்ணதுல இருந்து ஒரு மாதிரியா துள்ளிக்கிட்டு தான் இருக்காரு. ரொம்ப ஓவரா பேசினா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க செல்வம். எமோஷனல் ஆகாதீங்க. அந்த குப்பை ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி மாறி இருப்பான். ஆமாங்க, குப்பை மேல ஆத்திரத்தையோ கோவத்தையோ வளர்த்துக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். அவர் காசுக்கு வெல்ல போகிற ஆள் கிடையாது. அவர் மனசு மாறினதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சுன்னு பாக்குறேன். மறுபடியும் முன்னாடி அவனை சப்போர்ட் பண்ணி பேசாத. நன்றி கெட்டவன். என்கிட்ட விசுவாசமா இருக்கிற மாதிரி நட்டிச்சுட்டு கடைசி நிமிஷத்துல கோர்ட்ல வந்து இப்படி கழுத்து அரைச்சிட்டான். முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. எதுவும் பேசாத போ. சார், இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்னண்ணா, நான் தான் அப்பவே சொன்னல, போலீஸ் வரதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்கண்ணா. போலீஸ் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா தப்பிச்சிருக்கலாம். பட் அவங்க கரெக்டா வந்து பிடிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. செல்வம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் லாயர் வந்துட்டார்லே, அவர் பார்த்துப்பார். என்னப்பா செல்வம், கடைசியில் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம சொந்த பந்தெல்லாம் எங்கே பார்த்தாலும் உன்னை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் தான் என்கிட்ட பெருமையாக பேசுவாங்க. அதனால உன் மேலே கண்ணு பற்றக்கூடாதுன்னு சாமிக்கிட்ட வேண்டுவேன். கடைசியில் அதே மாதிரி ஆயிடுச்சப்பா. அப்பா, அண்ணா ஏற்கனவே அப்செட்ல இருக்காரு. நீங்க வேற பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார். ஓகே சார். சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டீங்களா? அண்ணனை கூட்டு போலாமா? கோர்ட் ஆர்டர் படி அரெஸ்ட் பண்ணதுனால இவங்களால ஜாமீன்ல விட முடியாது. கோர்ட்ல தான் நம்ம ஜாமீன்ல எடுக்க முடியும். கோர்ட் டைம் வேற முடிஞ்சு போச்சு. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. மண்டே தான் கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம ஜாமீன்ல எடுக்க முடியும். என்னங்க சொல்றீங்க? அப்ப 2 நாளைக்கு ஸ்டேஷன்ல தான் இருக்கணுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். அதான் வக்கீல் சொல்றாருலே, அவர் கண்டிப்பா மண்டே உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. என்ன கும்பலா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வெளில போங்க. என்னங்க? அர்ச்சனா, அழாதம்மா. திங்கக்கிழமை எப்படி வெளியே எடுத்துடலாம். மனசை திடப்படுத்திக்குமா. ஆமா சிஸ்டர், நீங்க தைரியமா இருங்கோ. ஜாமீன்ல எடுத்துடலாம். செல்வம் சார், நீங்களும் தைரியமா இருங்கோ. திங்கக்கிழமை வெளியே வந்துடலாம். நாங்க வரோம் சார். போலாமா? வாமா, வா வாசு போலாம்.
வணக்கம் சார். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் இல்லையா? இப்போதான் வெளியே போயிருக்காரு சார். அண்ணா அர்ஜென்ட்டா சொல்லிவிட்டாரு. செல்வத்தை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வாங்க சார். இப்ப மணி என்ன தெரியுமா? அண்ணனுக்கு நீ கொடுத்திய கெடு அந்த டைம். என்னமோ பெருசா பேசுன, கொடுத்த டைமுக்குள்ள பணத்தை கட்டலனா அண்ணன் மேல போலீஸ் ஆக்ஷன் எடுப்பேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ லாக்கப்புக்குள்ள, அண்ணன் ஜாலியா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அசோசியேஷன் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தலைவரா? நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண? டேய், நீ நேத்து முளைச்ச காலாண்டா. அண்ணன் அரசியல்ல வேறு ஒண்ணு ஆலமரண்டா. அவர்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? அவர் யாரு, அவர் பவர் என்னன்னு இப்போவாவது தெரிஞ்சிருப்பல நீ. என்னமோ பெருசா அந்தஸ்து கௌரவம்னு பேசிட்டு இருந்த, ஒரே நாள்ல அண்ணன் உன்னை காலி பண்ணிட்டார்ல. குப்பம் பொண்டாட்டிய நாங்க விலை கொடுத்து வாங்கிட்டோம்னு நினைச்சு நீ ஜெயிலுக்கு போய் குப்பனை பார்த்து அவ மனச மாத்த பார்த்தல. ஆனா கடைசியில ஜெயிச்சது யாரு? அண்ணன் தானே. என்னதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் விசுவாசம் வச்சிருந்தாலும் பொண்டாட்டி புள்ளன்னு வரும்போது அவங்களுக்கு அவங்கவங்க குடும்பம் தானே முக்கியம். அந்த சென்டிமெண்ட்ல தான் குப்பனை நாங்க கவுத்தோம். அதனாலதான் அவன் கோர்ட்ல அண்டர் பெல்ட்டி அடிச்சான். இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. தண்டனையை அனுபவிச்சே தீரணும். உள்ள இருந்து நீ வெளியே வரும்போது அண்ணன் தான் பழையபடி தலைவரா இருப்பாரு. உன்னை பாக்குறதே அண்ணனுக்கு கௌரவ குறைச்சல்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. இப்போவாவது அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்க. ரொம்ப நன்றி சார். அண்ணன் கிட்ட சொல்றேன். ஓகே சார். வணக்கம் சார். சார், செல்வம் சாரை பார்க்கணும். இப்பெல்லாம் எதுவும் பார்க்க முடியாதியா, போ. சார், அப்படிலாம் சொல்லி சார், ஒரே நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் சார். சரி, சீக்கிரமா பார்த்துட்டு போ. சரிங்க சார். நான் ஜெயில வந்து உங்ககிட்ட பேசும்போது எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டு கடைசி நிமிஷத்துல கழுத்தறுத்தது மட்டும் இல்லாம இப்ப துக்க விசாரிக்க வந்திருக்கியா? இவ்வளவு தைரியம் உனக்கு? ஒண்ணு என்ன, என் கழுத்து வச்சு கொண்டுடுவியா? கொல்லியா பார்க்கலாம், கொல்லியா பார்க்கலாம். என்ன அப்படி பாக்குற? உன்னை எதிர்த்து மரியாதை இல்லாம பேசுறேன்னு பாக்குறியா? இனிமே உனக்கு என்னையா மரியாதை வேண்டியிருக்கு? நீதான் நான் உன் மேல வச்சிருந்த மரியாதை, விசுவாசம், நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டியே. காசு, பணம், வசதி வாய்ப்பு வந்ததும் உங்ககிட்ட இருந்த எல்லா நல்ல குணமும் உன்னை விட்டு போயிடுச்சுல. இங்க நிக்கிறாள் என் பொண்டாட்டியும் அந்த நமச்சிவாயன் குரூப்பும் ஜெயில வந்து என்னை பார்த்து நீ என் குடும்பத்துக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி உனக்கு எதிராக என்ன சாட்சி சொல்ல சொன்னாங்க. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு மனசு மாறி உனக்கு எதிராக சாட்சி சொன்னு பாக்குறியா? எல்லாம் உன்னாலதான். என் மனமாற்றத்துக்கு காரணமே நீதான். நீ ஜெயில வந்து என்ன பார்க்கும்போது என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொன்னியே, அந்த நிமிஷமே நான் நொறுங்கி போயிட்டேயா. நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, என் மனசுல நஞ்ச விதைக்கிறதுக்காக நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொன்னியே, அந்த நிமிஷம் நான் உனக்கு எதிராக மாறினேன். நீ என் குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்யாம இவ குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட வாய் கூசாம இவ மேல போட்டியே ஒரு பழி. நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். கட்டிக்கிட்ட பொண்டாட்டி மேல ஒருத்தன் நம்பிக்கை வைக்கணும். நான் நம்புனேன். உன் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நீ யாரு மேல வேணாலும் என்ன பழி வேணாலும் போடுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உனக்கு விசுவாசியா இருந்தா என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. அதனால தான் நான் மாறினேன். நீ பழைய செல்வமா மாறாத வரைக்கும் உன் எதிர்காலத்தை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இனி நான் உன் மூஞ்சில முழிக்கவே விரும்பல. மார்ச்சனா, போலாம். செல்வம் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சு அர்ச்சனா கூட இப்படி அப்செட் ஆகல. போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க, 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க இப்படி சுக்குநூறு ஆயிட்டீங்களே, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். என்ன வாசு பேசுறீங்க? செல்வத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அதிர்ச்சியா இருக்காதா?
அதுக்கு சொல்ல மேடம், நீங்க இவ்வளவு தூரம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா வேற இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? செல்வத்தை அரெஸ்ட் பண்ணது எனக்கு பெரிய ஷாக்குனா நான் போட்ட பிளான் தோத்து போச்சே. அதான் எனக்கு தாங்கிக்க முடியாத ஷாக்கா இருக்கு. உங்க மேல எந்த தப்பும் இல்ல மேடம். நீங்க சொன்னபடிதான் குப்பங்கிட்ட போய் செல்வம் பேசிருப்பாப்ல. அவன் அப்ப சரின்னு தலையாட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்து காலை வாரிட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கலையே. எதிர்பாராம நடந்து போனதுக்கு நீங்க என்ன மேடம் செய்ய முடியும்? இப்ப அர்ச்சனா சொன்னது சரியாயிடுச்சுல்ல? செல்வ மனசுல இப்ப என்ன தோணும்? ஒருவேளை அர்ச்சனா சொன்ன மாதிரி நம்ம கேட்டிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நந்தினி பேச்ச கேட்டதுனாலதான் நமக்கு இப்ப கம்பி என்ற சூழ்நிலை வந்துருச்சுன்னு நினைச்சிட்டாருன்னா, நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின வாழ்க்கையெல்லாம் வீணா போயிடுமே வாசு. அதெல்லாம் நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேடம், செல்வம் மனசுல அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்க தேவையில்லாம யோசனை பண்ணி மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போதைக்கு செல்வ மனசுல அப்படி தோணலைனாலும், லாக்அப்ல இருக்கும் போதோ இல்ல ஜாமீன் கிடைக்க லேட் ஆனாலும் அப்படி ஒரு எண்ணம் ஒரு மனசுல தோணலாம்ல. அதை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப இவ்வளவு யோசிக்கிறீங்களே, குப்பம் விஷயத்துல ஏன் உதவி செய்யறதை தடுத்தீங்க? ஒருவேளை அர்ச்சனாவுக்கு எதிராக செயல்படலாம் நினைச்சா? அப்படி இல்ல வாசு. செல்வத்தை சுத்தி அவரோட விசுவாசிகள் யாரும் இருக்க கூடாது. செல்வத்தை முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். கிட்டத்தட்ட நாம அதுல ஜெயிச்சிட்டோம். சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப செல்வத்தை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஆமா வாசு, எப்பாடுபட்டாவது செல்வத்தை வெளியில கொண்டு வந்தே ஆகணும். இல்லனா இவ்வளவு நாள நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன அவரோட இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். ஆனா இப்படி வெளியில கொண்டு வரது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். செல்வத்தை வெளியே கொண்டு வர வழிய நான் சொல்றேன் நந்தினி. அம்மா, என்னம்மா சொல்ற? தல்றா. என்னம்மா திடீர்னு வந்துட்டு செல்வத்தை வெளியில கொண்டு வர நான் வழி சொல்றேன்னு சொல்றேன், எப்படிமா? ஆமாடா, அழகா அரட்டிக்காம அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கான வழியோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? லாயர் யாராவது பாத்தீங்களா? அதானே, மேடமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீ ஏதோ ஐடியாவோட வந்திருக்கேன்னு சொல்ற, எப்படிமா? சொல்லுங்க ஆண்டி, செல்வத்தை எப்படி வெளியில கொண்டு வருது? செல்வம் பொண்டாட்டி அர்ச்சனா இருக்காளே, அவளாலதான் செல்வத்தை வெளியே கொண்டு வர முடியும். நீ வேறமா, பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. கோர்ட் ஆர்டருங்கிறாங்க. இந்த அர்ச்சனாவால என்ன செய்ய முடியும்? முடியும்டா. அர்ச்சனாவை பத்தின ஒரு பெரிய உண்மையை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உண்மை ஆண்டி? இந்த அர்ச்சனா ஒன்னும் லேசுப்பட்டவ இல்ல நந்தினி. அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் நடுவுல உள்ள ரகசியம் எல்லாம் இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த செல்வத்து மேல கேஸ் போட்டிருக்காரு கருணகுமார்னு ஒருத்தர். அவர் ஒரு அனாதை இல்லம் நடத்திட்டு இருக்காராம். அந்த அனாதை இல்லத்துக்கு செல்வத்துக்கு தெரியாம அர்ச்சனா நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காளாம். புருஷன் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும் நினைச்சுதான் இந்த உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு அந்த இல்லத்துக்கு. சரி, இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது? அந்த இல்லத்துல வேலை பாக்குற பொம்பளை ஒருத்தி இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். அவதான் அர்ச்சனா பத்தி எல்லாம் சொன்னா. சரிம்மா, நீ சொல்றதுக்கும் அர்ச்சனா வச்சு செல்வத்தை வெளியில கொண்டு வரதுக்கும் என்னமா சம்பந்தம்? என்னடா புரியாம பேசுற? அந்த அர்ச்சனா பண்ற உதவியாலதான் கருணைக்குமார் அந்த இல்லத்தையே நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால அர்ச்சனா போய் முன்னாடி நின்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கேட்டா அந்த ஆள் கேஸ வாபஸ் வாங்கிட மாட்டாரா? அந்த ஆள் கேஸ வாபஸ் வாங்கிட்டான்னா செல்வம் தன்னால வெளியே வந்துட்டு போறான். ஐயோ, சூப்பர் ஆண்டி, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. வாசு, நீங்க என்ன பண்றீங்க? உடனே அர்ச்சனாவை போய் பார்த்து இந்த ஐடியாவை நீங்களே சொல்ற மாதிரி சொல்லி செல்வத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வர சொல்லுங்க. சரி மேடம். டேய் உக்காரு. என்னதான் அர்ச்சனாவுக்கு செல்வத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணம் மனசுல இருந்தாலும் உன் மேல இருக்கிற வெறுப்புல உன் பேச்ச கேட்க மாட்டாடா. அதனால அவகிட்ட பேசுறதுக்கு சரியான ஆளை அனுப்பி வைக்கணும். வேற யாரை அனுப்பி வைக்க போறீங்க? ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு. அவரை அனுப்பி வச்சு பேசினாதான் நாம நினைச்சது நடக்கும். யாருமா அது? சொல்றேன்டா. வாங்க மாமா. அம்மாடி, அழாதம்மா. அழுது எப்படி முகம்லாம் வீங்கி போச்சு பாரு. வயிற்று புள்ளதாச்சு. இந்த மணி நேரத்தில் இப்படியெல்லாம் அழக்கூடாதுமா. எப்படி மாமா அழாம இருக்க முடியும்? அவரோட வளர்ச்சியில திருஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து அவர்கிட்ட படிச்சு சொன்னேன் இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்னு. அவர் என் பேச்சு கேட்கவே இல்லை. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் குப்பனுக்கும் அவர் குடும்பத்துக்கும் பணத்தை கொடுத்து இதுல பிரச்சனை வராம பாத்துக்கலாம்னு சொன்னேன். அதையும் அவர் கேட்கல. ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. கவலைப்படாதம்மா, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். செல்வத்தை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குமா? சொல்லுங்க மாமா.
அதை பத்தி பேச தான் 2 பேரும் வந்திருக்கோம். அவரை வெளியில கூட்டிட்டு வரதுக்கு என்ன வழி இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க யார் நினைச்சாலும் அவனை வெளியே கொண்டு வர முடியாதுமா. ஆனா நீ நினைச்சா செல்வத்தை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன மாமா சொல்றீங்க? கருணகுமார் உனக்கு வேண்டப்பட்டவர் தானே. அவர் நடத்துற இல்லத்துக்கு நீ தான் பண உதவி செய்யறேங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் கூட இப்பதாம்மா எனக்கு தெரிஞ்சது. நீ போய் அந்த கருணகுமார் கிட்ட என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கேட்டா கண்டிப்பா அவர் கேஸை வாபஸ் வாங்கிடுவாரு. செல்வமும் வெளியே வந்துடுவான். செல்வத்துக்கு தெரியாம நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உதவிய செல்வத்துக்கு தெரிஞ்சுதான் செய்யறேன்னு அந்த தம்பி கிட்ட சொன்னா நிச்சயமா உன் பேச்ச அவர் தட்ட மாட்டாருமா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா நீங்க போய் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே. அண்ணா வேணுனோ இல்ல திட்டம் போட்டோ இல்ல குடிபதலியோ போய் ஆக்சிடென்ட் பண்ணலையே. ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருந்தீங்க. உங்களை பார்க்க வர பதட்டத்துல இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பார்க்க போனா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அண்ணன் மட்டும் காரணம் இல்லையே. இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரியா? ஐயோ அண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல அண்ணி. டேய் சும்மா ஏன்டா லூஸ் தனமா பேசிட்டு இருக்க? இல்லப்பா, கருணகுமார பத்தி சொன்ன உடனே அன்னை கிளம்பி போய் கருணகுமார் கிட்ட உதவி கேட்பாங்கன்னு நினைச்சா இவங்க எதுவும் புரியாத மாதிரி நின்னுட்டு இருக்காங்களே. என்னம்மா இவன் இவ்வளவு தூரம் சொல்றான், நீ ஒன்னும் பேசாம இருக்க? அந்த கருணகுமார் கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுமா. இல்ல மாமா, என்னால அது மட்டும் முடியாது. என்ன நீ அப்ப அண்ணன் ஜெயில இருந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்ப போய் கருணகுமார் கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. என்னால போய் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? கருணகுமார் கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாய தர்மமே கிடையாது. என்ன நீ சொல்றீங்க? என்னதான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணத்தை சொன்னாலும் சட்டத்தோட பார்வையில தானா தண்டனையை முன்வந்து ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரத்துல அவர் செஞ்ச தப்புக்காக குப்பனை பழி ஏத்துக்க சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. உங்க அண்ணனால கருணகுமார் இப்ப அவரோட காலையே எழுந்திருக்காரு. அவரையே நம்பி இருக்கிற 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நான் அந்த இல்லத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல இந்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே அந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன்னு ஆயிடாதா?